இந்த சமையல் பொறுத்தவரை சமைச்சதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டிலேருந்து இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம்னு ஒதுக்கி வைக்கிற பொருள்லாம் தான் வந்து நம்ம சமைக்கிற டிஷ்ஷுக்கு ஒரு சூப்பரான வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த சின்ன வெங்காயம் நிறைய பேர் ஒதுக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஒதுக்கி வைப்போம். உண்மை சொல்லணுன்னா இதெல்லாம் தான் வந்து நம்ம சமைக்கிற டிஷ்ஷுக்கு ஒரு பெஸ்ட்டான டேஸ்ட்டே கொடுக்கும். இதெல்லாம் கூட விடுங்க, வரமிளகால கூட ஒரு விதமான டேஸ்ட் இருக்குது. நான் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி நம்ம தயிர் சாப்பாடு வந்து தாளிப்போம் இல்லையா, அந்த சாப்பாடு சாப்பிட்றப்ப அந்த வரமிளகாவை லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் கசிஞ்சு அப்படியே மிளகாயோட சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்படி நம்ம ஒதுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன பொருள்லையும் எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி மத்தியானம் வந்து கருவேப்பிலையில் துவையல் சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஸோ நல்லா காரசாரமாக துவையல் வச்சு சாப்பாட்டு கூட ஒரு வாய் வைக்கிறப்ப இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணுச்சு.